நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். போதும் பாட்டிமா, போதும். போட்டுக்க பிரபா. நேற்று ராத்திரி கூட சாப்பிடல. சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். சுவரி இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். நீ நன்னா இருந்தா தானே நாங்கெல்லாம் நன்னா இருப்போம். பாட்டிமா, நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன். நீங்க போய் ஸ்ரீரங்கத்தில் கொஞ்ச நாள் தங்கிட்டு வாங்களேன். ஐயோ, ஸ்ரீரங்கத்தில் போய் நான் என்னடா பண்றது? வைதேகி அம்மா கூட இருந்தா அவங்க மனசை மாத்த பாருங்க. ஐயா, அந்த பைத்தியக்காரி வைதேகி மனசெல்லாம் மாற்றவே முடியாது. அவ நான் சொன்னாலும் கேட்கவே மாட்டா. பாரடி பிரபா, உன் புள்ள உங்ககிட்ட இருந்து என்னை பிரித்து ஊரை விட்டு விரட்டி அடிக்க பார்க்குறான். நீ அவங்ககிட்ட சொல்லு, உனக்கு நான் தான் பிஏ, இனிமேல் உன் காரியங்கள்லாம் நான் தான் கவனிச்சுப்பேன், எனக்கு நீ யாரு தோழி அப்படின்னு சொல்லு. சரி. பாப்பா பாப்பா பாப்பா, ஏன் பாப்பா, நான் ஆறுதல் தேடி ஓடி வர, நீங்க அறுசுவை உணவோட சாப்பிட்டு இருக்கீங்களா? சரி, நீயும் வந்து சாப்பிடு. நான் வயிற்றுச்சோடு இருக்க, நீ வாக்கரிசி போடுறியா? மாமா, என்ன விஷயம்? பதட்டப்படாம சொல்லுங்க. அட ஏண்டா மாப்பிள்ள கேக்குறேன். நான் இருக்கிற வீடை காலி பண்ண சொல்லி ரொம்ப நாளா சாரதா டார்ச்சர் பண்ணாளா? இப்ப வளர்ந்தவன ஈஸ்வர பாண்டி நேரடியா அட்டாக் பண்ண வந்துட்டாங்கடா. உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஃபோன் பண்ண விடுவானுங்களா? கத்தி முனையில ஸ்டேட்மெண்ட் வாங்குற மாப்பிள்ள. இந்த வளர்ந்தவன் அவனோட உயரமான அருவாலை கொண்டு மிரட்டுறான்டா. எஸ்கேப் ஆகி டபாய்க்கான பார்த்த சைடில் பிளேட் எடுத்து இந்த ப்ரூஸ்லி நிஞ்சக்கு சுத்த மாட்டாரு அப்படி சுத்தி காட்டுறான்டா. அது மட்டும் இல்ல பாப்பா, அந்த ஈஸ்வர பாண்டிய சொல்றான், உன்னை கண்டன் துண்டமா வெட்டி காக்காக்கு போடுவானா. காக்காக்கு போடுற உடம்பா இது? ஏதோ கழுகு போடுறேன்னு சொன்னாலும் எனக்கு மனசாந்தியாத ஆகும். வேலு, நான் சொல்ல பாப்பா, அந்த ஈஸ்வர பாண்டிய சொன்னான். மாமா, எதுவா இருந்தாலும் என் மாப்பிள்ள பிரசா கிட்ட பேசுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னே, அவன் ஒண்ணு விட்டு வைக்கல. அவன் சொல்றான், அம்மா பேச்ச கேட்கிற கேவலமா ஒரு ஜால்ரா, நீ ஒரு ஆம்பளையா அப்படி என்ன பார்த்து கேட்கறான்டா. சரி வேலு, நீ எதுக்கும் கவலைப்படாத. 4-5 ரவுடிகளை அனுப்பிச்சு வைக்கிறேன். தெரியாத ரவுடிய பத்தி அந்த 3 அடி இருக்க வக்கீல அனுப்புவேன். அவன் யாரும் இருக்கிற போறான், 6 அடி இருக்க வளர்ந்தவன. சண்டைக்கு போனா சோடா பாட்டில், பெட்ரோல் பாம்பு, பட்டாக்காச்சி எடுத்துட்டு போனா நியாயம். ஆனா இவன் ஏணியில எடுத்துட்டு போவான். ஏன் பாப்பா, ஒரு போருக்கு போற வீரன் ஏணி எடுத்துட்டு போனா சமுதாயம் நம்மள தூட்டாதா? இது நமக்கு ஒத்து வராது பாப்பா. ஆளை விட எஸ்கேப் ஆகி போயிடுற பாப்பா. வேலு, உனக்கு அந்த வக்கீல பத்தி பேசலன்னா தூக்கமே வராதா? நான் சொல்லாம நீ அந்த வீட்டை காலி பண்ணவே கூடாது. பண்ண உன்னோட கையை உடைச்சிருவேன். ஐயோ, நீ கைய உடைப்பேன்னு சொல்ற. அந்த ஈஸ்வர பாண்டிய மீதி இருக்கிற காலை உடைக்கிறேன்னு சொல்றானா? யாருக்கு பயப்படுறது? ஏன் மாப்பிள்ள, நீ ஃப்ரீயா தானே இருக்க? என்னோட சில பார்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு, நீ அடிச்சு உடைய. உட சும்மா இருங்க மாமா, சும்மா இருங்க. முடியாது, உட. தம்பி பிரசாத், இந்த தேவன் பேரை கேட்டாலே ஊர் உலகமே நடுநடுங்க. இப்ப நானே இங்க வந்திருக்கேன். எவனுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். உள்ள பூந்து எதுவும் பண்ணிட முடியாது. அப்படியே வந்தாலும் யாழ் வெளியே அடிக்கிறானுங்கல்ல, சீவிட மாட்டானுங்க. சீவி சார், அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். மிரட்டினா போதும். சும்மா அந்த தலை எடுத்தாட ஆகணும். தலைவரே, அந்த ஈஸ்வர பாண்டியனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு தலைவரே. வெக்கத்தோட விஷயம் சொல்ல தலைவரே. அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இன்ட்ரோல் வர மாதிரி தலைவரே. இப்ப கூட அவனை பத்தி பேசிருக்கல, இப்ப எனக்கு வர மாதிரி தலைவரே. பிரசாத், 2 நாள் முன்னாடிதான் ஈஸ்வர பாண்டியன்ட்ட வீட்டை காலி பண்ணி தரேன்னு சொன்னார். அதுக்குள்ள பேச்ச மாத்திரா இருப்பார். இவர் பேச்செல்லாம் நம்பாது பிரசாத். ஏய், ஆம்பளைங்க பேசுற இடத்துல உனக்கு என்னடி வேலை? போ, வேலையை பார்ப்போ. மாப்பிள்ளை, அந்த ஈஸ்வர பாண்டியன் வளர்ந்தவன என்ன பார்க்க வந்தாங்கல்ல, அன்னைக்கு ஒண்டியா மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஆக்ட் தான் கொடுத்தேன். இப்ப நீ இருக்க, தலைவர் இருக்காரு, எனக்கு என்ன கவலை? தலைவா, இந்த ஈஸ்வர பாண்டிய தலை எடுத்த தலைவா, நான் பாத்துக்கிறேன். யார் நீங்க? ஏல, எங்க ஐயாவை பார்த்தா யாருன்னு கேக்குற? எங்க ஐயா ஈஸ்வர பாண்டிய வந்திருக்காருல. நம்ம ஐயாவை கூப்பிடு. தலைவரே, நீங்க வந்த விஷயம் ஈஸ்வர பாண்டி தெரிஞ்சு போச்சு. அதான் தலைமுறைவா இருக்கான். நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், ஒரு வாரம் இங்கேயே தங்கி. பாட்டி வந்தாச்சு.
அவனுக்கு சாவே கிடையாது. 100 வருஷம் இருந்து என்ன தொந்தரவு பண்ண போறான். எவன்டா அவன்? வணக்கம் அண்ணாச்சி. ஓ, சக்கர தேவனா? ஏண்டா நீ என்ன பெரிய தலைவனா? என்னண்ணாச்சி என்ன போய் தலைவலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன விஷயமா? எலே, இது என் பொண்ணு சாரதா வீடு. இதுல இந்த பசங்க ஏறி உட்கார்ந்துட்டு காலி பண்ணாம தகராறு பண்றாங்க. நீ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறியா? டேய், மோதி பாக்குறடா கூட போகிறியா? அதெல்லாம் வேண்டாண்ணாச்சி. என்னண்ணாச்சி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு இந்த இடத்த காலி பண்ணணும் அவ்வளவுதானே? டேய் வேலு, நீ இந்த வீட்டை உடனே காலி பண்ண. தேவன் நல்லா இல்ல. பிரசாத் தம்பி, அண்ணாச்சி கிட்ட போய் இதான் இப்படியெல்லாம் மோதிக்கிட்டு அது அவ்வளவு நல்லது இல்லை. சமாதானமாக போயிடுங்க. அண்ணாச்சி சொல்லிட்டு அண்ணாச்சி. டேய் வாங்கடா. எலே, ஐயா இன்னும் 1 மணி நேரத்துல இந்த வீடு காலியாகணும். சரிங்க. போங்கடா. இல்ல, டேய் மாப்பிள நல்லடா. டேய் வேணுடா. அத்துமீறி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம தகராறா பண்ற. நான் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணா என்ன நடக்கும் தெரியும்ல? போலீஸுக்கு ஃபோன் பண்ண போறியா? தாராளமா பண்ணு. பிரசாத், நீ படிச்சவன் தானே? இது யாரோட வீடு? சாரதாவோட வீடுன்னு தெரிஞ்சும் இப்படி பேசுறியா? உன் அப்பா அம்மா தங்கறதுக்கு மட்டும் என் பொண்ணு இந்த வீட்டை கொடுத்தா. அதுல இந்த வேலுமணி ஏறி தங்கி இப்ப காலி பண்றதுக்கு தகராறு பண்றான். என் பொண்ணு அங்க வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, சொந்த வீடு இருந்தும். நீ எவ்வளவு வீடு வச்சிருக்க? எத்தனை சொத்து வச்சிருக்க? எதுவுமே இல்லைன்னு எழுதி கொடுக்குறியா? இப்பவே நான் இங்க இருந்து போயிடுறேன், நீயே வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடி, வெட்டு, கொலை. பிரசாத், நான் ஏன் இவ்வளவு பொறுமையா பேசுறேன் தெரியுமா? சொல்றேன் கேட்டுக்கோ. என் மாப்பிள்ள ராமுவுக்கு நான் எந்த சீதனும் பண்ணதில்லை. ஆனா ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராது, உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு. அதனாலதான் நான் இப்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பிரசாத், நாளைக்கு நீ மருதப்பனுக்கு மாப்பிள்ளையா வர போறவன். அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறவனே நான் தான். வேணாப்பா, வீட்டை காலி பண்ணிடு. சொல்றத கேளு. ஐயா 1 hour டைம் கொடுங்க, நாங்க காலி பண்ணிடுறோம். 1 மணி நேரம் இல்ல, இன்னைக்கு பூரா உனக்கு நான் டைம் கொடுக்கறேன். நாளைக்கு நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஐயாக்கு எவ்வளோ பெரிய மனசு. நாங்க 1 hour டைம் கேட்டா நீங்க 1 நாள் போல தரீங்க. மாப்பிள்ளை நான் சொல்லல, ஐயா ரொம்ப நல்லவர். நம்ம காலி பண்ணலாம், வாடா போயிடலாம். பயப்படாதீங்க மாமா. ஐயோ டேய், விவரம் தெரியாதவனா இருக்கியடா. ஐயா சொன்னதை கேட்டல. ராவு மாப்பிள்ள சத்தியம் வாங்கியிருக்காரு. என்னன்னு வாங்கியிருக்காரு? உன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் வாங்கியிருக்காரு. தவிர என் உயிரை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டனா? ஏற்கனவே ராவு மாப்பிள்ளை எனக்கு பிடிக்காது. என்ன பார்த்த இடத்துலயே போட்டு தலை சொல்லியிருப்பாருடா. டேய் போயிலடா மாப்பிள்ள, வாடா. பயந்துக்கிட்டு நான் போறேன்னு மட்டும் நினைக்காத ஈஸ்வர பாண்டியன். இன்னும் 30 நாள்ல நீ உயிரோட இருக்க மாட்ட.
கண்டிப்பா அது நடக்கும். தாத்தா, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? காவேரி, இந்த என்னது சாவி? என்ன சாவி? வேலுமணி இருந்த வீட்டு சாவி. புதைச்சு வரட்டிட்டீங்களா? பின்ன என்னம்மா, ரவுடி கிட்ட ரவுடிசம் தான் செல்லும். அவர் ரவுடியே இல்லம்மா, ஓட்ட வாய் வச்சு ஏதாச்சும் உளறிட்டு இருப்பான். 2 தட்டு விட்டா ஓடிட்டா, வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்தேன். ஆமா, உன் சித்தி எங்க? மேல இருக்காங்க. இந்தாமா, இந்த சாவியை நீயும் சித்திட்ட கொடுத்து நான் கொடுத்த என்ன திட்டுவா. சித்தி, வேலுமணி தங்கியிருந்த வீட்டோட சாவி. புதைச்சி விரட்டிட்டீங்களா? ஆமாம்மா, நீ இந்த விஷயத்த முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இதை எப்போ பண்ணியிருப்பேன். சித்தி, இந்த நல்ல ஐடியாவை நான் தான் தாத்தா கொடுத்தேன். ஏதாவது பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பாராட்டுங்க. அவனை விரட்டினது சரி, அது அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. இவ ஏதோ பாராட்டுறா, ஆறுதல் கொடுக்குறாங்கிறதுக்காக இதே செஞ்சுட்டு இருந்தீங்க, அப்போ இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஒழுங்கா உங்க வேலை என்னமோ அது பாருங்க. ஆமா, ஏன் இன்னைக்கு வேலைக்கு போல? அது வந்துமா, அவனை காலி பண்றதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டியூட்டிக்கு போக முடியல, அதனால இன்னைக்கு லீவ் போட்டேன். நாளைக்கு ஒழுங்கா வேலைக்கு போங்க. சரி மேடம். இந்தாங்க சித்தி சாவி. இது உங்க தாத்தா கிட்ட கொடுத்து அவர் செல்ல பேத்திக்கிட்ட கொடுக்க சொல்லு. இது அவளுக்காக வாங்கின வீடு. நீங்களே கொடுங்க. சித்தி, உனக்காக வாங்கின வீடா, இந்த சாவி வச்சுக்கோ. எனக்கு வீடெல்லாம் எதுவும் வேண்டாம் தாத்தா. நான் இந்த வீட்லயே ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போறேன். இதுக்கு மேல எனக்கு சித்தி எதுவும் கொடுக்க வேண்டாம். சரிம்மா, நீ இந்த வீட்டு வேலைக்காரே இருந்துட்டு போனா வேண்டான்னு சொல்ல. முதல்ல சாவி பிடிமா. ஏய், பெரிய இவ மாதிரி பேசாத. உனக்காக வாங்கின வீடு தானே சித்தி சொல்லிட்டு போனாங்க. இந்தா புடி. இந்த சாவிய சித்தி அவங்க கையால கொடுத்தாதான் நான் வாங்கிப்பேன். கொடுப்பாங்க, அது வரைக்கும் இத புடி. இந்தா. கொஞ்சம் சிரியா. என்ன பொண்ணுவா, குடுக்கறத வேண்டாங்கறாள. என்னது? என்ன விளையாட்டு நில்லு நில்லு. ஓடாதயா, நில்லுங்கறல. அடிக்காத ரோஜா, படாத இடத்துல பட்டுருச்சுன்னா அப்புறம் நான் உன்னை பார்த்து பட்டு வண்ண ரோஜாவான்னு பாட்டு மட்டும் தான் படிக்க முடியும். நீல ஒரு மனுஷனையா கண்ட உங்க வீட்ல இருக்கோமேன்னு ஒரு எண்ணம் இருக்கா? இப்படி வந்து கட்டி பிடிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? என்னடி இது? ஏண்டி இவனை இப்படி அடிக்கிற? இப்ப கேப்பியே, நீதே பண்ணி வச்ச கல்யாணத்தை இப்போ என்னாச்சு கேளு. ஏண்டி இவனை அடிச்ச? இங்க பாருங்க பாட்டிமா, ஊரா வீட்ல இருக்குமே ஓசி சோறு சாப்பிடுறவங்க வெக்கம் இருக்கா? பின்னாடி வந்து எண்ணெய் தேய்ச்சதோட கட்டி பிடிக்கிறாரா? கட்டி. ஏண்டி புருஷன்காரண்டி, புருஷன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சா என்னடி தப்பு? நாங்க போடுற மாதிரி கேளு. இவ பக்கத்து வீட்டுக்காரரை கட்டி பிடிச்சாலோ, நான் பக்கத்து வீட்டுக்காரியை கட்டி பிடிச்சாலும் தப்பு. நான் தாலி கட்ட பொண்டாட்டி தான் கட்டி பிடிச்சிருக்கேன். நான் லீகலா தான் பண்ணிருக்கேன். லீகலாவா? ஒரு வீட்டை வாடகை புடி, நம்ம 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தலாம். அப்ப நீ கட்டி பிடிச்சா தப்பு இல்ல. இங்க போய் கட்டி பிடிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? ஏண்டி, அவ வாழ்றதுக்கு வீடு கேட்டா நீ கட்டி பிடிக்கிறதுக்கு வீடு கேக்குறியா? இவரோட வாழ முடியாது, நீ கட்டிட்டு வாழ்ப்போ. ஐயே, என்னத்த கட்டிட்டு வாழு? வேலு, இங்க என்ன சண்டை? அவ ஏன் பாப்பா கேக்குற? ரொம்ப கோவக்காரியா இருக்கா பாப்பா. கோவம் வந்தா கையில எது கட்டாலும் அடிக்கிறா. சப்பாத்தி கட்டில அடிச்சாலா, நேத்து ஊட்ட கட்டையால அடிக்கிறா. என்னால வாழ முடியாதுப்பா. அவ சொல்றா, நீ பாப்பாவோட பிரிஞ்சு வா, தனி கொடுத்துறம் பண்ணலான்றா. தனி கொடுத்துறம் பண்ற வயசா பாப்பா எனக்கு? நீ எடுத்து சொல்லு. நான் தான் உங்களை கடைசி வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்காக வேலு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, மத்தவங்கள மாதிரி வேலைக்காரியாவோ சமையல்காரியாவோ எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஓவரா பேசுறீங்க. நான் ஒன்னும் ஓவரா பேசலங்க. எனக்கு இந்த ஆளோட வாழ பிடிக்கல. நீங்களே இந்த ஆளை வச்சு குப்பை கொட்டுங்க. நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். ரோஜா நில்லுடி, நில்லுடி, நில்லுடினா. ஏடி சொல்லிட்டே இருக்க, கேட்காம போறியா? நில்லுடிங்க. கண் முன்னாலே அடிச்சு போற பாத்தியா? ஒரு வார்த்தையை கேட்டியா பாப்பா? இது எனக்கு ஏற்பட்ட அவமானம் இல்ல, உனக்கு ஏற்பட்ட அவமானம். இதுல யார் காரணம் தெரியுமா?
அந்த சாரதா தான் அங்கிருந்து நினைக்கிறத இங்க நிறைவேற்றுறா. யார் பேக் பண்றது? அந்த ஈஸ்வர பாண்டியன் தான். அவனை பத்தி எதுவுமே பேச முடியல, பயமா இருக்கு. அவன் நேரம் வந்து அடிச்சு மட்டும் இல்ல, இப்ப கடல வந்து அடிக்கிறான் பாப்பா. சாரதா குடும்பத்தை பத்தி யாரை பத்தியுமே பேச முடியல. எங்க பேசாம இருந்து ஊமி ஆயிடுவானு பயமா இருக்கு. அவனைதான் சரியா பாப்பா, அவனைதான் பாப்பா பண்ணணும். சரி, வழி பண்ணுவோம். இதே மாப்பிள்ள சொன்னா 30 நாள் சாவடிக்கிறான்னு அவன் ஆயில குறை 10 நாள் குறைச்சி 20 நாள் சாவடி. என்ன சொல்ற? சரி, ஏற்பாடு பண்றேன். உங்க 2 பேரோட தொடர்ச்சியான வற்புறுத்தல்னால இந்த கேஸை ரீஓபன் பண்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஏற்கனவே இந்த கேஸ்ல குற்றவாளிகளை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நாம தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ அதையே நாம தப்புன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அவசரப்பட்டு யாரையும் கைது பண்ணக்கூடாது. யாரையாவது கஸ்டடியில் வைக்கிறதா இருந்தா கூட என்னோட நாலேஜ் இல்லாம பண்ணாதீங்க. ஓகே? ஓகே சார். பிருந்தா, இறந்து போயிருக்கிறது உங்க அப்பா. அதனால பொறுமையா நடந்துங்க. குறிப்பா சாரதாவை பழி வாங்குற மாதிரி நடந்துக்காதீங்க. ஓகே? ஓகே. என்னங்க ஆர்டர்? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வடப்ப வக்கீலு. பிரபா, பாட்டிமா, நீங்க உள்ள போங்க. ஏன் அந்த கருப்பு வக்கீல் வந்தவொடனே என்ன ஒதுக்குற? இதை பாரு, நான் தான் உனக்கு பிஏ. நீ யார் கூட எப்ப பேசினாலும் நான் கூடவே இருக்கணும், இருப்பேன். சொல்றதை செய்யுங்க, உள்ள போங்க. ரகசியம் பேசுறீங்களா? பேசுங்க பேசுங்க. வணக்கம் மேடம். கேள்விப்பட்டீங்களா? என்ன சொல்லுங்க. பிருந்தாவும் ஸ்ரீதரன் சேர்ந்து கிருஷ்ணாவோட கொலை கேஸை ரீஓபன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எப்படியும் கொலை குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோங்கிற உறுதியோட இருக்காங்க மேடம். குட் மார்னிங் வக்கீல் சார். குட் மார்னிங். பேப்பர் படிச்சிங்களா? பார்த்தேன். மா, பேப்பர் படிச்சிங்களாம்மா? அப்பாவோட கொலை கேஸை ரீஓபன் பண்ணியிருக்காங்க. கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நம்ம பிருந்தா தான். நிச்சயமாக கொலைகாரனை கண்டுபிடிச்சிடுவா. இது வரைக்கும் அந்த சாரதாவுக்கு படிப்படியாக நாம தான் ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இந்த கேஸை ரீஓபன் பண்ணி பிருந்தா சாரதாவுக்கு மென்டலாக டார்ச்சர் கொடுக்க போகிறா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானம்மா? உங்க அப்பாவை கொன்னவங்கள நம்ம பிருந்தா கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பா. உங்க அப்பாவை கொன்னவங்கள பிருந்தா கண்டுபிடிக்க போறதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொலைக்காரங்களை பிருந்தா கண்டிப்பா கண்டுபிடிப்பா. அது சாரதா தான் நிரூபிச்சு அவ கையில விலங்கு மாட்டுவா. சரி, முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போகணும். இதை பாட்டிக்கிட்ட கொடுத்து. சரிம்மா. வாங்க சார். ஓகே. பாருடா பிரசாத், கொடுத்த காப்பி கூட குடிக்காம அந்த வக்கீல் பின்னாடி குடு குடு குடுன்னு ஓடுறா. அவங்ககிட்ட அப்படி என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? என்ன வேற போன்னு விரட்டுறா. என்ன சொல்ல வரீங்க? இல்ல, கிருஷ்ணா கொலைகேஸை பத்தி புதுசா விசாரிக்க போறான்னு பேப்பர்ல காத்தால நான் கூட படிச்சேன். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஏன் நான் இருக்க கூடாதுங்கிறா? இந்த மாதிரி உளராம இருக்கதான். ஆமா, நான் ஏன் உளறேன்? நீங்க தான் அப்பப்போ எல்லாரும் உளறின்னு இருக்கேன். சரி சரி, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? என் பார்ட்னர் வேலுமணி வரட்டும், அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி தெரிஞ்சுக்கிறேன். ம்.
பிருந்தா வா. ஏன் அங்கே நிக்கிற? வா. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? வா உள்ள. விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். மோளே உள்ள வாமா. ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? உங்க சித்தி எங்க? அவங்கள விசாரிக்கணும். உங்க சித்தி? எங்க சித்திக்கு எல்லாம் தேவைதான். உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டாங்கல்ல, அதுக்கு தேவைதான். எங்க சித்தி உள்ள இருக்காங்க, போங்க. எந்த மோளே யூனிஃபார்ம் உடுப்புல எல்லாம் வந்திருக்கன? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஏன் எந்த வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்க? எங்க கூப்பிடுற? விசாரிக்க. உள்ள வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. தொழிலதிபர் கிருஷ்ணாவோட கேஸ் ரீஓபன் பண்ணிருக்கோம் விசாரணைக்காக. என்னோட கோஆபரேட் பண்ணுங்க. தொழிலதிபர் கிருஷ்ணவா? அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க குடும்ப நண்பர் கிருஷ்ணா இவர்தான். என்ன கிண்டல் பண்றீங்களா? யோகி, கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன கேட்கணுமோ கேளு. உங்களுக்கும் மிஸ்டர் கிருஷ்ணாக்கும் கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்ததா? தொழில் ரீதியா எதுவும் இல்ல. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறது சகஜம் தானே. அப்ப தகராறு நடந்திருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதானே? தகராறு நடக்கல, கருத்து வேறுபாடுகள் இருந்தது. காவேரி கார்மெண்ட்ஸ் கேஸ் விஷயமா மிஸ்டர் கிருஷ்ணா கோர்ட்ல ஏறி உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவார், நீங்க நம்புறீங்களா? அப்படி எதுவும் நான் நம்பல. அவர் இருந்துட்டாருன்னா கண்டிப்பா எங்களுக்கு சாதகமா தான் பதில் சொல்லியிருப்பாரு. மிஸ்டர் கிருஷ்ணாவை கொலை செஞ்சவங்கள அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நீங்க வேற எங்கேயா சந்திச்சிருக்கீங்களா? இல்ல. உங்களுக்கும் மிஸ்டர் மருதப்பனுக்கும் எத்தனை வருஷம் பழக்கம்? எந்த மோளுக்கு மருதப்பன தெரியாது. அவனை பார்த்ததே கிடையாது. எனக்கு தான் அவனை தெரியும். அதுவும் திருநெல்வேலி இருந்து தெரியும். என்ன நீ உங்க அம்மாவோட சேர்ந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மிஸ்டர் கிருஷ்ணாக்கு தனிப்பட்ட முறையில் யாராவது விரோதிங்க இருந்திருக்காங்களா? அது அந்த நாயண்ட மோளு பிரபாவதி உங்க அம்மா இல்ல, அவகிட்ட போய் கேள்றே. ஏன்டி என்ன மோளு கிட்ட இங்க வந்து கேக்குற? அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க. மிஸ்டர் ராமு இந்த கொலை செஞ்சிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? சரி, இந்த பாருமா, அவரை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்குமே அருகதை இல்லை. ஒரு ஈ காக்கா கூட துரோகம் பண்ண நினைக்க மாட்டாரு. அப்படி இருக்கிறதுனால தான் ஒரு ஆசிரமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் மிஸ்டர் கிருஷ்ணாவை கொலை பண்ணதுனால தான் மனசு வேதனை தாங்க முடியாம ஆசிரமத்தில் இருக்காருன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நல்ல கற்பனை தான், கதை எழுதலாம். இவர் ஜெயில இருந்தப்ப நீங்க அடிக்கடி இவரை மீட் பண்ணி இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? அவர் எங்க மாமா. நான் அவரை போய் ஜெயிலில் அடிக்கடி மீட் பண்ணுவேன். ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். சாரதா இல்லத்து பிரச்சனையை பத்தி நீங்க இவர்கிட்ட சொல்லிருக்கீங்க. அப்ப இவருக்கு மிஸ்டர் கிருஷ்ணா மேல கோவம் வந்திருக்கு, உண்மைதானே? ஆமா. இல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. நீங்க போய் சொல்றீங்க. அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த பாருமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கேஸை ரீஓபன் பண்ணிருக்கீங்க. ஆதாரத்தோட வாங்க. வீணா எல்லார் மேலேயும் சந்தேகப்படாதீங்க. சந்தேகம் இருக்கிறதுனாலதான் உங்களெல்லாம் விசாரிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஏய் நில்லு. என்ன அங்க சித்திக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க? கிருஷ்ணாவை கொலை பண்ணது உன் அம்மா.
முதல்ல போய் அவளை அரெஸ்ட் பண்ணு. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட பேசுறங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. தெரியும். எங்க சித்தி போட்ட பிச்சையில தான் நீ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். போடி. ஏய் இவங்க குடும்பமே நன்றி கெட்ட குடும்பம். இவகிட்ட என்ன பேச்சு? வா. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மர்டர் கேஸ் விஷயமா மிஸ்டர் ராமுவை விசாரிக்கணும். இது விசாரிக்கிற இடம் இல்ல, ஆறுதல் சொல்ற இடம். நாங்க விசாரணை செய்ய வரல. தயவு செஞ்சு இங்க வேலையை தடுக்காதீங்க. என்னப்பா, கிருஷ்ணாவோட கொலை வழக்க ரீஓபன் பண்ணியிருக்கோம். நீங்க உதவி பண்ணீங்கன்னா கொலையாளியை டெஃபினட்டா பிடிச்சிடுவோம். உங்களுக்கு யார் மேல ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா? புதைச்ச இடத்துல எலும்பு எடுத்து போயிருக்கும். திரும்ப தோண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறீங்களா? உசுரோடு இருக்கவங்களை காப்பாற்றுற வழி பாருங்க. என்னப்பா சொல்றீங்க? நீங்க தேடி வந்ததுக்கு விட கிடைச்சிடுச்சுல்ல? ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. வள்ளி, காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? வெளியே போவனா? இதோ கொண்டு வரேன். என்ன வேலு, மேடம் இருக்காங்களா? என்ன விஷயம் சார்? ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். விஷயத்த சொல்லுங்க. முக்கியமா இல்லையா நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அர்ஜென்ட் வேலு, விளையாடாத. ஏன் சாருங்க, பாப்பானா சாதாரண ஆளா யாரும் வேணாலும் பார்க்கறதுக்கு இப்போ இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கோம். ஆயுதம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இந்த வாரம் கிடைக்காது, நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்றேன். என்ன தமிழ்? குட் மார்னிங் மேடம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. அதான் சொல்லுன்னு சொல்றாங்களே, ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. கிருஷ்ணா சார் கொலை விஷயமா போலீஸ் விசாரிக்க வந்துட்டு இருக்கு. வரட்டுமே, நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? இல்ல, எனக்கு தகவல் வந்தது, அதான் உங்ககிட்ட சொன்னேன். யார் வராங்க? உங்க பொண்ணு பிருந்தா தான் மேடம். பாப்பா, போலீஸ் எனக்கு பயம். அது நம்ம பிருந்தான ரொம்ப பயமா இருக்கு. நான் போய் பாத்ரூம் முடிச்சுக்கிறேன். வந்துட்டு போன சொல்ல வரேன் சார். பிரசாத், அம்மா இங்க வா. என்னம்மா? உங்க அப்பா கொலைகேஸ் சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் வராங்களாம். அதுவும் பிருந்தா வராளாம். வரட்டுமே. நீங்க ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை. எங்க அப்பாவை கொண்டது சாரதா தான். பிருந்தா இன்வெஸ்டிகேட் பண்றால, பண்ணட்டும். அவளுக்கே உண்மை தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். வந்தாச்சு. வாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர். என்ன விஷயம்? என்கொயரி பண்ணணும். கொஞ்சம் தனியா வரீங்களா? எந்த கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணணும்? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிஸ்டர் கிருஷ்ணாவோட கொலையை பத்தி விசாரிக்க இங்க வந்திருக்கேன். லுக் அசிஸ்டன்ட் கமிஷனர், நீங்க சொல்ற அந்த மிஸ்டர் கிருஷ்ணா உங்க அப்பா. அதை மறந்துடாதீங்க. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறது உங்க அம்மாவை. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றது பார்த்தா சாரதா பக்கம் போய் சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு. லுக் மிஸ்டர் பிரசாத், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஐ எம் an official in charge. இப்போ நான் டியூட்டியில் வந்திருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என்னோட கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ என்ன தெரியணும் உங்களுக்கு?
உங்களுக்கும் சாரதாக்கும் என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கும் மிஸ்டர் கிருஷ்ணாவோட கொலைக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம் இருக்கிறதுனால தான் நான் இப்ப வந்திருக்கேன். அப்ப விசாரணை திசை திருப்பி கேஸ மூடி மறைச்சிட்டீங்க. இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க விசாரணை பண்றது பார்த்தா நீங்க விசாரணை பண்ண வந்த மாதிரி தெரியல. எங்க மேல பழி போடுற மாதிரி இருக்கு. எங்க அம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. We have nothing more to say. அப்ப என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. திரும்பவும் வருவேன் அரெஸ்ட் வாரண்டோட. அப்ப குற்றவாளி யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். குற்றவாளி யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். சாரதா. நீங்க அரெஸ்ட் வாரண்ட் எடுக்க வேண்டிய பேர் சாரதா ராமு. ஹலோ. என்ன சார்? அசிஸ்டன்ட் கமிஷனர் பிருந்தா இருக்காங்களா? நீங்கள் யார் சார்? என் பொண்டாட்டியா? குட் மார்னிங் சார். புருஷன். மேடம் மேலே இருக்காங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். உங்கள் ஏசி பிருந்தா? ஆமாம். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்ரீதரோட அடிக்கடி வெளில போகிறாங்களா? அவரோட அவ்வளோ வெளியில் போக மாட்டாங்க சார். ஹையர் அபிஷியல்ஸ் வந்தால் அடிக்கடி வெளியில் போவாங்க. சே, ஹையர் அபிஷியல்ஸ் கூட எல்லாம் போகிறாளா? ஹலோ டேனியல், எப்படி இருக்கீங்க? அப்புறம் ஸ்ரீதர், வெச்சுக்கோ 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 வெச்சுக்கோ. எனக்கு பின்னாடி நடக்கிறது முன்னாடி நடக்குமா? வெய் வெச்சுக்கோ. என்ன டேனியல் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என் பொண்டாட்டியோட நீ வெளில போகும்போது நான் வந்துட்டேன். டிஸ்டர்ப் பண்ணல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை டேனியல், தப்பா நினைக்காதீங்க. நான் என்ன தப்பா நினைக்கிறது? அதான் தெரியுதுல்ல. டேனியல், பிஹேவ் யுவர்செல்ஃப். இது கமிஷனர் ஆஃபீஸ். ஏன் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? கான்ஸ்டபிள்ஸ்ல இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கட்டுமே. என் பொண்டாட்டி கிட்ட பேசுறது நான் என்ன பர்மிஷன் வாங்கணும்? வா வேணாப்பா, கமிஷனர் கிட்ட கேட்போம். டேனியல். டேனி, என்ன பேசிட்டு இருக்க? பிருந்தா, நீ உள்ள போ, நான் பேசிட்டு வரேன். ஐயோ, போறா பாரு போறா. என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டி 1000 தடவை சொல்லியிருக்கேன்டா உங்ககிட்ட பேசாத பழகாதன்ட்டு. கேட்கல. நீ சொன்ன உடனே போயிட்டா பாரு. போயிட்டா. இப்போ லாட்டிடா. டேனியல், நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் பிருந்தாக்கும் எதுவும் இல்லை. we are good friends. ஒன்னா வேலை பார்க்குறோம், அவ்வளவுதான். அனாவசியமா உங்க மனசுல எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உங்க உடம்பையும் மனசையும் கெடுத்துக்காதீங்க. என்ன என்ன பைத்தியக்காரன்றியா? என்ன பைத்தியக்காரன்றியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஸ்ரீதர். எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல சார், நீங்க உள்ள போங்க. டேனியல், இது கமிஷனர் ஆஃபீஸ். இங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் வருவாங்க போவாங்க. ஏன் அனாவசியமா கத்துறீங்க? பார் மெட்டாத. என்ன மெட்டா நீ என்ன? எடியா பேப்பர் ரெடி பண்ண கூடிய நான் எழுதுறேன். என் பொண்டாட்டி கண்ணு முன்னாடி கடத்தி போறாங்கன்ட்டு. யார் உள்ள போறா பாப்போம். நான் எழுதுறேன். இப்போ என்ன, உங்க ஒய்ஃப் பிருந்தா கூட நான் பேசக்கூடாது அவ்வளவுதானே? ஆமா. இனிமே நான் பேசல, போதுமா? வாங்க போலாம். நீ எங்க வர? என் பொண்டாட்டி நான் போவேன். அவ்வளோ அனுப்பு. இப்போ வந்தா ஆஃபீஸ்ல மெயினா பிரச்சனையாகும். நீங்க போங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். நான் அப்படியெல்லாம் போக முடியாது. ஹையர் அஃபிஷியலாக இருக்கானா? கான்ஸ்டபிள் சொல்றான் கூட போறாளாம். அவ்வளோ அனுப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சொல்லி அவ வரல, நான் கூப்பிட்டேன். அவளை அனுப்பி வை. டேனியல். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்ரீதர், இந்த ரூம் ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே கேன்சல் பண்ணிட்டு அவளை அனுப்பி வை. நான் வீட்டு வெயிட் பண்ணுறேன். ஐயோ, பிருந்தா பிருந்தா வா வா, ஸ்ரீதர விட்டு விலகி வா, சீக்கிரமா ஓடி வா, ஆசை முத்தம் தாத்தா. குடிப்பிய மாட்டியா?
என்னப்பா ஏன்பா எழுந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்கப்பா. இருமா, அவனை பாரு. அம்மா, எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தாம்மா. வந்ததுலேருந்து என்னமோ தெரியல, ஒரே நர்வஸாகவே இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் டாக்டர் அவனுக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்காருமா. நான் கொடுத்தா அவன் சாப்பிடாம அடம் பிடிக்கிறாமா அவன். அதனால இந்த மருந்தை தயவு செஞ்சு நீயே கொடுத்துரு. சரிப்பா, நான் கொடுக்குறேன். நீங்க உட்காருங்க. இல்லைம்மா, பரவாயில்ல. மேலே ஜெனி தனியாக இருக்கா, நான் அவளை பார்த்துக்கணும். அதனால நீ இவனை பத்திரமா பார்த்துக்குமா. டே ஜேம்ஸ், என்ன நில்லு. சொல்றத கத்தி சொல்ல வேண்டியதானே? குசு குசுன்னு உரசி சொல்லிக்கிட்டு பார்க்கணும், தப்பா நினைக்க மாட்டான். என் பொண்டாட்டியா சொல்ல வேண்டியதானே பைத்தியக்காரங்க மாத்திர கூடன்ட்டு. ஏய் போடா, டேய் போடா போடா பைத்தியக்காரா. இவனை பாருமா. போயா. எப்படிதான் இவன் கூட? டேய் போடா. போ போ. ஐயாவே சீ, எனக்கு போய் போறான் பாரு. டானி, மாத்திரை சாப்பிடு. எனக்கு வேணாம். டானி, என்ன அப்பவே விரட்டி விட்டு நீ ஸ்ரீதர் எங்க போனீங்க? எந்த ஹோட்டல்ல ரூம் போட்டீங்க? என்னத்த பண்ணீங்க? என்ன யோசிக்கிற? என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே? கொலை பண்ணலாம் யோசிக்கிறியா? கண்ணை பார்த்தாவே தெரியுது கொலை பண்ணுவேன்னு. முடிவு பண்ணல, பண்ணலான்னு முடிவு பண்ணல. உட்காரு உட்காரு. வா. முதல்ல மாத்திரை சாப்பிடு, அப்புறமா நம்ம பேசலாம். மாத்திரை எல்லாம் வேணாம். உனக்கு தான் எனக்கு பிடிக்கல, நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாமா? என்ன பிருந்தா, டைவர்ஸ்ல வேணாம் பிருந்தா. என்ன பிருந்தா அப்போ டைவர்ஸ்னு பேசிட்டு என்ன விட்டு போயிடாது பிருந்தா, ப்ளீஸ். வேணாம் பிருந்தா, டைவர்ஸ்ல வேணாம்னா. சரி, நான் உன்னை விட்டுட்டு போல. மாத்திரை சாப்பிடுறியா? சாப்பிட்டா போக மாட்டேன்ல? போக மாட்டேன். சரி. பிருந்தா, என்ன டைவர்ஸ் பண்ணி ஸ்ரீதர் கல்யாணம் பண்ண பிரியா? எனக்கு பிடிக்கல பிருந்தா. அவனை வெள்ளை அசிங்கமா இருக்கான், எனக்கு பிடிக்கல. டேனியல், நான் ஸ்ரீதரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தனியா தான் இருக்க போறேன். நீ தான் அடிக்கடி சொல்லுவியே எனக்கு ஒரு ஆம்பளை பிடிக்காது, நிறைய ஆம்பளைங்களோட பேசுவேன் பழகுவேன்னு. புடி புடி. டேனி, ஏன்? சும்மா சொன்னேன். ஓகே, சீரியஸ் எடுத்துக்காத, தமாஷ்க்கு. சாரி சாரி, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையா? ஓகே சரி சரி, நீ இந்த மாத்திரையை சாப்பிடு. சாப்பிட்டா டைவர்ஸ் பண்ண மாட்டேன். எப்படி இருந்தா? டைவர்ஸ் பண்ண மாட்டேன். ஷூர்? ஷூர். ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். இப்போ மாத்திரை சாப்பிடுறியா? பிருந்தா பிருந்தா வேணாம் பிருந்தா, அது ஸ்ரீதர் தான் பிருந்தா பண்றான். எடுக்காத பிருந்தா, வேணாம் பிருந்தா. இல்ல டானி, வேணாம் பிருந்தா, ப்ளீஸ் வேற பிருந்தா. யாராவது இருக்கும், இரு. ஹலோ, சொல்லு. ஏய் ஸ்ரீதர், என்ன விஷயம்? அவன் என் பொண்டாட்டி, பேசாத. சரி வரேன். ஏய் இங்க பாரு. அது ஸ்ரீதர் தானே பண்ணான், எனக்கு தெரியும். அவன் தான் பண்ணுவான், அவன் தான் பண்ணிருப்பான். ஸ்ரீதர் இல்ல டானி, பின்ன பிரசாத் வீட்டுக்கு வர சொல்றான். நீ வேணா எனக்கு துணைக்கு வரியா? இல்ல பிருந்தா, எனக்கு பிரசாத கூட பிடிக்காது. அவன் கிட்ட பேச மாட்டான். சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ வீட்லயே இரு, வரேன். பை. பிருந்தா, அந்த மாத்திரை சாப்பிட்டனே, உடம்பு சரியில்லைன்னு தானே பிருந்தா கொடுத்த? பாய்சன் இல்லையா பிருந்தா? சாவ மாட்டேன் பிருந்தா. உண்மையிலே பிரசாத் தானே அது? சரி.
அச்சச்சோ. நீ பிருந்தாவா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன திடீர்னு ரொம்ப அக்கறையா பேசுறீங்க? நீ என் பொண்ணு பிருந்தா, உனக்கு வேணா என் மேல மரியாதை இல்லாம இருக்கலாம். நான் அந்த மாதிரி இருக்க முடியுமா? என்ன வேணும் சொல்லு, நான் செய்யறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க தான் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. பிருந்தா, திமிரா பேசாத. உனக்கும் டேனியலுக்கு ஒத்து வரலனா பேசாம அவனை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்து செட்டில் ஆயிடு. ஆமா பிருந்தா, இங்கே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாரு. நீங்க 2 பேரும் என்ன சொல்ல வரீங்க? சரி, நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். அப்பாவோட கொள்ள வழக்கில் நீ என்ன முடிவு பண்ணிருக்க? உங்க அப்பாவை கொன்னது ராமுவும் சாரதாவும் தான். அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வை. அதுக்கப்புறமா நம்ம சொத்தையெல்லாம் வித்துட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடலாம். பிருந்தா, அம்மா சொல்றது கேளுமா. நம்ம குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சவங்கள நம்ம பழி வாங்கியே தீரணும். அதுக்கப்புறம் அம்மா சொன்ன மாதிரி நமக்கு இருக்கிற எல்லா பிசினஸும் வைண்ட் பண்ணிட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாமா? அப்ப மிஸ்டர் ராமுவையும் சாரதாவையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க இல்ல? ஆமா, அவங்கள அரெஸ்ட் பண்ணி 10 நாள் உள்ள வச்சிருந்தா போதும். அந்த அவமானம் தாங்காம அவங்களாவே செத்துருவாங்க. என்ன ஏதோ பாசத்தால தான் வர சொன்னீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு. ஆரம்பத்துல எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்தது. ஒருவேளை சாரதா சித்தி தான் இந்த கொலை பண்ணிருப்பாங்களோன்னு. ஆனா நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது அந்த சந்தேகம் எனக்கு போயிடுச்சு. இப்ப எனக்கு நிச்சயமா தெரியும் நீங்க தான் அந்த கொலையை பண்ணிருப்பீங்கன்னு. இங்க பாரு பிரசாத், இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த ஆபீசர் கிட்ட வேற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண சொல்லி மிரட்டினீங்கன்னு என்னால உங்களை உள்ள தூக்கி போட முடியும். இன்னையில இருந்து எனக்கு அம்மாவும் கிடையாது, அண்ணனும் கிடையாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.